ஆனா இன்னைக்கு காலையில இருந்து வேலை மேடையில இருந்து பார்த்தா எல்லாம் முகம்லாம் வந்து முக்காவாசி பேர் பளபளன்னு இருக்கு. என்னன்னு தெரியல, எல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி, பாட் பவுடரு, எல்லாம் சிங்கார் குங்குமம் பளபளன்னு இருக்கு. என்னன்னு தெரியல, என்ன காரணம்? 1000 ரூபாய் வச்சா 1000 ரூபாய் வச்சா அதான் நீயும் உங்க அப்பனும் கொடுத்த 1000 ரூபாயில தான் எங்க அக்காலும் தங்கச்சியும் பளபளன்னு இருக்காளடா. அப்ப உங்க வீட்டு பிள்ளைகள் பளபளப்பாக இருக்க எவன் 1000 ரூபாய் கொடுத்தது? எவன் கொடுத்தது? வேலூர்லயே அதிக பளபளப்பாக இருப்பது துறைமுருகனும் அவர் மகன் கதிரானும் தான். தமிழ்நாட்டிலே ஒரு ஆம்பளை லிப்ஸ்டிக் போடுறான்னா அது தமிழ்நாடு மீனவத்துறை அமைச்சர் துறைமுருகன் தான். லிப்ஸ்டிக் போடுற ஆம்பளை. தமிழ்நாட்டில் அதிக பளபளப்பாக இருப்பது ஸ்டாலின் குடும்பம் தான். தமிழ்நாட்டில் அதிக பரபரப்பாக இருப்பது KKSSR குடும்பம் தான். அவனுக்கு எவன் 1000 ரூபாய் கொடுக்குறது? எவன் கொடுக்கிறது? இந்த 1000 ரூபாய் முன்னாடி எங்க பெண்கள் மஞ்சள் பூசினது இல்ல. இந்த 1000 ரூபாய்க்கு முன்னாடி எங்க வீட்டு பெண்கள் பவுடர் போட்டது இல்ல. இந்த 1000 ரூபாய் வாங்கினதுக்கு முன்னாடி எங்க வீட்டு பெண்கள் திருநீரை பூசியது இல்ல, குங்குமம் வாங்கினது இல்ல. நீ கொடுக்கிற 1000 ரூபாயில தான் ஃபேர் அண்ட் லவ்லி, பொட்டு, லிப்ஸ்டிக், குங்குமம், பவுடர், ஜாக்கெட், பிளவுஸ் எல்லாம் வாங்கணுமா? டேய், உலகத்திற்கே நாகரிகத்தையும் பண்பாட்டையும் கற்றுக் கொடுத்த, உலகத்திற்கே உலகமே அமலமாக கிடந்து போடுது ஆடை அணிந்த கூட்டம் இந்த கூட்டம். அதுவும் இந்த அருப்புக்கோட்டை நெசவாளர்கள் தான் உலகத்திற்கே ஆடையை தெரிவித்துக் கொடுத்த கூட்டம் இந்த கூட்டம். எங்களுக்கு நீ சொல்றியா? நீ சொல்றியா? அப்ப எவ்வளவு பெரிய கேவலம் பாருங்க. இந்த திமுக கூட்டணிக்கா உங்கள் வாக்கு என்பதுதான் எங்கள் கேள்வி. செருப்ப கிளட்டி அடிக்கணும். திமுக காங்கிரஸ்கார எவனாவது ரோட்ல வந்தா செருப்ப கிளட்டி அடிக்க நிலையை உருவாக்கணும். 1000 ரூபாய் என்பது உரிமைத்தொகை என்று சொல்லிவிட்டு இன்னைக்கு 1000 ரூபாயில பளபளப்பாயிட்டு கேட்கிறாங்க. அவ்வளவு அடக்குமுறை, அவ்வளவு ஒடுக்குமுறை. இவன் சொல்ற பாரதிய ஜனதா கட்சி பாசிச கட்சி. சரி, பாசிசம்னா என்ன? பாசிசம் என்ன? அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் ஏவுவது பாசிசம். பாரதிய ஜனதா கட்சி மத்தியிலே அடக்குமுறை ஏவுகிறது, ஒடுக்குமுறை ஏவுகிறது, அது பாசிசம். சரி, ஆனந்த் தொழிற்குழுவை கைது செய்கிறது பாசிசம். கவுர் அங்கேசை சுட்டுக் கொள்கிறது பாசிசம். எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், நடுநிலையாளர்கள், ஊடகங்களை பாஜக கைது செய்வது பாசிசம். பாஜக வரிமையை செய்வது பாசிசம் என்றால் தமிழ்நாட்டில் திமுக செய்வதற்கு ஈடாகிறது. ஒரு சின்ன பையன் சீனாவுடைய தம்பி பல்வேறு வழக்கு 3 வேலை செய்தி கூடுதல் சட்டம். அது எங்க மீது போடுறதுக்கு பேர் என்ன? வடநாட்டில் பாஜக செய்யறா, தமிழ்நாட்டில் நீ செய்யற. ஒரு ட்வீட் போட்டாங்க, ஒரு ட்வீட் செய்யல. மீன் போடுறதுக்கு அவன் ஏதோ பாம்பு போட்ட மாதிரி தேடி தேடி கைது பண்ணி 30. ஆனா கஞ்சா விற்கிறவன், அபின் விற்கிறவன், ஹெராயின் விற்கிறவன், கோழி பொருள் விற்கிறவன் எல்லாரும் வெளியேற்றுறான். எல்லாருமே திமுக தான் இருக்கா. கஞ்சா விற்கிறவன் யாரு? திமுக தானே. திமுக கஞ்சா ரேட்டு 1.0, கஞ்சா ரேட்டு 2.0 இருக்காது. நீங்க நினைப்பிச்சிருப்பீங்க, ஓ ஸ்டாலின் போதைக்கு எதிரான ஒரு கஞ்சாவை ஒழிக்க போறாங்க. இல்ல, கஞ்சா அடிப்பானா? எவனாவது ஹெராயின் பயன்படுத்துவானா? எவனாவது மெத்து பயன்படுத்துவானா? அப்ப கஞ்சாவை ஒழிச்சாதான் மெத்து வியாபாரம் நடக்கும். மெத்து எந்த மெத்து? ஜாபர் சாதிக்கு வித்த மெத்து அப்படின்னு ஹெராயின். அப்ப கஞ்சாவை ஒழித்து விட்டு இந்த மெத்தையும் இந்த அபினையும் இந்த ஹெராயினையும் தமிழ்நாடு முழுமைக்கும் விற்பதற்கு அனுமதியை கொடுத்தது யாரு? இந்த திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா ஏதோ வந்து போதைக்கு எதிரான ஒரு கும்பல் போல தமிழ்நாட்டில் காட்டிக்கொள்வது. தமிழ்நாட்டில் ஒரு கட்சி அடக்குமுறையிலிருந்து எழுந்து வருகிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எங்களை போல அடக்குமுறை எவனும் பார்த்துக்க மாட்டான். எங்களை போல அண்ணன் சீமான் மீது மட்டும் 128 வழக்கு, 128 வழக்கு ஒரு தலைவர் மீது இருந்தா நிச்சயம் கட்சி கழிச்சுட்டு இருப்பான். ஆனால் போராட்டங்களிலிருந்து பிறந்த நாம் தமிழர் கட்சி இந்த சின்னத்தை கூட போராடித்தான் பெற்றிருக்கிறது. இதுவரைக்கும் இந்த மைக்கு தலைவனுக்கு முன்னால் நின்றது முதல் முதலாக சத்தியம் பேசுகிற, உண்மை பேசுகிற, நேர்மை பேசுகிற, வாழ்வு பேசுகிற, ஒழுக்கம் பேசுகிற, அறநெறி பேசுகிற, திருக்குறள் பேசுகிற, அறநாளம் பேசுகிற, பொன்னாளம் பேசுகிற தலைவன் கையில் சிக்கியிருக்கிறது. இந்த மைக்கில் தான் ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி, அந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுவன் பேச தோல்வி என்று முத்துராமலிங்க பேர் பேசிய மைக் இந்த மைக் தான்.
அரசியல் என்பது மக்களுக்கான தேவையும் அதற்கான சேவையும் என்று கர்ம வீர எங்கள் தாத்தா காமராஜர் பேசிய மைக் இந்த மைக்குதான். எங்களுடைய தாத்தா கக்கலும் ஜீவானந்தமும் சிங்கார வேலையும் பாபா சிதம்பரனாரும் அயோத்தாச பண்டிதரும் எட்டமலை சீனிவாசனும் பேசிய மைக் இப்பொழுது பேரும் சீனான் கையிலே கிடைத்திருக்கிறது. இதுவரைக்கும் பொய்யை மட்டுமே பேசி பேசி பழகிய இந்த மைக் முதல் முறையாக உண்மையை பேச உங்களுக்காக வந்திருக்கிறது. எதுக்காக தெரியுமா தேர்தல் ஆணையம் மைக் எங்களுக்கு கொடுத்திருக்கு? மைக்கினுடைய வேலை என்ன? நாம என்ன பேசுறோமோ அதை உள்வாங்கி அதை அப்படியே மக்களுக்கு வெளிப்படுத்தும். நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மட்டும்தான் மக்களை உள்வாங்கி அந்த மக்களுக்காக போராடுகிறார் என்பதற்காக தேர்தல் ஆணையமே எங்களுக்காக மைக்கை ஒதுக்கியிருக்கிறது. எங்களுக்கு எந்த சின்னம் கொடுத்திருந்தாலும் அது புரிஞ்சிருக்காது. மைக் தான். சாதாரண ஒரு திருநெல்வேலியில் பிறந்த என்னை அண்ணன் சீமானுடைய கரத்தை நோக்கி வரவழைப்பதும் இந்த மைக் தான். இந்த மைக்கில் அவர் பேசிய பேச்சை கேட்டுத்தான் லட்சக்கணக்கான தமிழ்மார்கள் நாங்கள் தேவராக, நாடாராக, தேவேந்திராக, கோணாராக, செட்டியாக, சாயராக, வண்ணாராக, புலவராக, நாங்கள் தமிழராக பிறந்தலை இந்த மைக்கிலே எங்கள் சீமான் பேசிய பேச்சு. அன்பிற்குரிய மக்களே, தமிழ்நாட்டிலே யாரு வேணாலும் தோக்கலாம், ஒரு தமிழன் தோக்கக்கூடாது. அதுவும் தமிழனுக்காக நிற்கிற ஒரு தமிழன் தோற்றுவிட்டால் இந்த செய்தி வரலாறு வரக்கூடாது. நீ நினைக்கிறா கௌசிக் பாண்டியனு தமிழ்ல உறுதிமொழி எடுக்கல, தமிழே தெரியலங்க. கௌசிக் பாண்டியனுக்கு தமிழ் தெரியவில்லை என்பதற்கு வருத்தப்பட வேண்டியது அண்ணன் சீமானோ நாம் தமிழர் கட்சி அல்ல, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் தாண்டா வருத்தப்படணும். ஸ்டாலின் தான் வருத்தப்படணும். தமிழ்நாடு முழுக்க சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தில் படிக்கிற எந்த பிள்ளைக்கும் தமிழ் தெரியாது. அப்படி தமிழ்நாட்டில் தமிழ் கட்டாய பாடமொழி என்ற சட்டத்தை வைக்கிற கௌசிக் பாண்டியனுக்கு தமிழ்ல படிக்க தெரியல, அவன் பிள்ளையாவது தமிழ்ல படிக்கணும் தான் அண்ணன் சீமானுடைய கருத்தை பற்றி நிற்கிறான். ஒரு தலைவன் வருவான், அந்த தலைவனுடைய காலத்தில் தமிழ்ல தெருக்களில் தமிழ் இருக்கும், சட்டமன்றத்தில் தமிழ் இருக்கும், பாராளுமன்றம் வரைக்கும் தமிழ் இருக்கும். தமிழ் வழிபாடு மொழியாக, வழக்காடு மொழியாக மாறும். அந்த தலைவனின் கரம் தான் சின்னமன் சீமானுடைய கரம். அதை வலுவாக பிடித்துக் கொள்ளுங்கள். அருப்புக்கோட்டை வாழ்க மாற யார் யாருக்கோ உங்களுக்காக மருத்துவ தொழிலை விட்டுவிட்டு வந்திருக்கிற மருத்துவர் உங்களுடைய மண்ணின் மகன் மரியாதைக்குரிய தம்பி கௌசிக் பாண்டியனுக்கு நம் முன்னோர்கள் இருந்து பிடித்த சின்னம் மயில் சின்னத்திலே வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். என்னண்ணே